அன்பிற்கினிய ஆசிரியர் நண்பர்களே, நீங்க வந்து 2010க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களா? அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தேவையானதா இருக்கலாம். பயனுடையதாவும் இருக்கலாம். ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாவும் இருக்கலாம். ஓகேவா? ஆ அதாவது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000 பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ஆ டேராடூன்ல, அதாவது உத்தரகாண்டோட தலைநகரம் டேராடூன்ல கூடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. எதுக்குன்னா, டெட் எக்ஸாமுக்கு எதிரா எக்ஸம்ஷன் ஃப்ரம் டெட் எக்ஸாம். டெட் எக்ஸாம்லேருந்து எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டு 22ஆம் தேதி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. 3000 பேருக்கும் மேற்பட்ட பிரைமரி ஸ்கூல் டீச்சர் வந்து அதில் கலந்துருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, டெட் எக்ஸாம்லேருந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லின்றது தான். இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த செய்தியை முக்கியமான செய்தியாக நம்ம கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் பாருங்கள். இது வந்து அது ஒரிஜினல் இமேஜ். கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 3000 3K டீச்சர்ஸ் வந்து ஒன்று கூடி வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கைக்குரிய விதமாக தேசிய அளவில் நிறைய ஸ்டேட்டில் வந்து டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த அந்த கடைசி டெட்லைனுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னா, பார்லிமெண்ட்ல அமெண்ட்மெண்ட் போடணும். அந்த கல்வி உரிமை சட்டம் 2009 இருக்கு இல்லையா, அதில் வந்து மாற்றம் கொண்டு வரணும். அமெண்ட்மெண்ட் போட்டு 2010க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆன டீச்சர்ஸை வந்து டீச்சர்ஸோட பணியை சேஃபர் சைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட நோக்கம். அவங்க ஆசிரியர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, 2010க்கு முன்னாடி இருந்த எலிஜிபிள் ரெக்ரூட்மெண்ட் மெத்தட் படி தான் நாங்கள் வந்தோம். எங்களை யாரும் சும்மாலாம் தூக்கி எங்களுக்கு வேலை கொடுத்துடல. நாங்கள் முறைப்படி அந்த சட்டம், அந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல் ஆர்ஆர் என்ன சொன்னிச்சோ அதுபடி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த டேராடூனில் போராட்டத்தில் ஈடுபட்ட 3000 பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸும் கொஷினாக வச்சிருக்கிறாங்க. அவங்க அதோட நிற்கல. டேராடூனோட அதாவது வந்து உத்தரகாண்டோட பிரைம் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, 12 பாயிண்ட் மெமரண்டம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்டிருக்கிறதுலாம் ஒன்று தான், எங்களுக்கு டெட் எக்ஸம்ஷன் வேணும். நாங்கள் 2010க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனோம். வித் ஃபுல்ஃபில்லிங் ஆல் தோஸ் ஆர்ஆர் படி நாங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். எங்களை யாரும் சும்மாலாம் இந்த டீச்சர் வேலையை கொடுத்துடல அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஒரு சில ஸ்டேட்டில் நடந்த செய்தியை கூட நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். இன்னும் நிறைய நடக்கும், நம்ம பார்ப்போம். நிச்சயமாக வந்து 2010க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆன டீச்சர்ஸ்க்கு நல்ல செய்தி கிடைக்கும். அவங்க அப்பாயின்மெண்ட்டில் டெட் ஒரு பிரச்சனையாக இருக்காது. வேணா ப்ரமோஷனுக்கு தேவைன்னு சொல்லலாம், பட் அப்பாயின்மெண்ட்டில் அது ஒரு பிரச்சனையாக இருக்காதுன்னு நீங்கள் எல்லாரும் நம்பலாம். ஓகே, அந்த நம்பிக்கை ஒரு சைடு இருக்கட்டும். நீங்கள் எல்லாரும் இந்த டெட் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. நன்றி, தேங்க்யூ.